This is Pastor Conrad DeFries with our Bible study for today. சர்வ வல்லவராம் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் கான்ராட் டிஃப்ரீஸ் உங்களுக்கு வேத பாதத்தை எடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். The title of our Bible study is Get Rid of Strife and It Will Bring Victory to Your Life. நமக்குள் இருக்கிற அந்த குழப்பத்தை விட்டு ஒழியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு நேராய் பேச விரும்புகிறேன். Strife is a very tricky thing of the devil to try to hinder the blessings of God. பிசாசானவன் பயன்படுத்துகிற மிக கொடிய அல்லது தந்திரமான ஒரு காரியம்தான் இந்த ஸ்ட்ரைவ் என்று சொல்லுகிற இந்த காரியம். Sometimes we think it is only human nature to argue and to get into strife with other people. சில சமயத்து நம்ம அந்த முறுமுறுப்பது அல்லது இந்த சண்டை போடுவது இவைகள் எல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் அந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாருக்கும் உண்டாகிற ஒரு காரியம். But when it comes to the things of God, it is a very serious situation. ஆனால் தேவனுடைய காரியத்திலே இது கடந்து வரும்போது அது ரொம்ப தேவன் மிகவும் அதை கண்ணோக்கி பார்க்கிறார். You cannot be in strife and in faith at the same time. பிரிவினையும் அதே சமயத்தில் விசுவாசமும் ரெண்டும் இணைந்து பயன்பட முடியாது. When you are believing God by faith for things from Him, the devil wants to wreck your faith. இங்கே பிரிவினைகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது பிசாசானவன் அதை பயன்படுத்துவான். And he will bring things into your life and want you to fuss and murmur and complain about them. பிசாசானவன் சில சூழ்நிலைகளை விகற்பமாய் கொண்டு வருவான். அது மூலமா அந்த கஷ்டத்தை புலம்பி தள்ளி அதை முறுமுறுத்து இப்படிப்பட்ட காரியம் செய்வதற்கு அவன் முயற்சிப்பான். We will see from the Word of God that fussing and grumbling can cause your faith not to work. நீங்க உங்களுடைய குழப்பம் அல்லது இவைகள் எல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. The Bible tells us to trust in the Lord with all of our heart. வேதம் சொல்லுகிறது உங்கள் முழு இருதயத்தோடு கூட தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. If we get into strife and fussing and complaining, that is something that belongs to the devil. இங்கே பஸ்ஸிங் என்று சொல்லுகிற இந்த ஸ்ட்ரைவ் என்று சொல்லுகிற இதெல்லாம் பிசாசுடைய வேலை தந்திரமாய் இருக்கிறது. The devil can go to the throne of God and say that person has something that belongs to me. It belongs to the devil. அவன் பிசாசானவன் பரலோகத்திலே கடந்து போய் அவன் தேவனுடைய சமூகமா எனக்குரியதை இவன் வைத்திருக்கிறான், இவன் என்னுடையவன் என்று அவன் சொல்லுவான். Jesus said, the prince of this world, the devil comes, but he has nothing in me. பிசாசு சொல்வான், இவன் உங்களில் இருக்கிறது ஒன்றும் அவனிடத்தில் இல்லை, அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடையது என்று அவன் சொல்லுவான். Quarreling and war of words with other people is something that belongs to the devil. பாருங்க, ஒருவர் நீங்க சண்டையிடுவது, அவரோட மூர்க்கமாய் பேசுவது அது பிசாசின் காரியம். It is a trick of the enemy to get you to fuss with other people and get in strife. It will hinder the victory. பாருங்க, பிசாசுடைய தந்திரம் என்னன்னா மற்றவர்களிடத்திலே முகம் கோண செய்வது, மற்றவர்களை கசப்பை வைத்துக் கொள்வது, மற்றவர்களிடத்திலே பிரிவினையை வளர்த்து கொள்வது, இப்படியெல்லாம் மற்றவர்களிடத்தில் செய்யும் பொழுது அது பிசாசுக்கு சாதகமாய் அதை மாற்றி அவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அவன் எத்தனை பண்ணுவான். If we have anything in us that belongs to the devil, we want to get rid of it. கவனிங்க, பிசாசுக்குரியது உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் அதை இன்று விட்டு விட வேண்டும். Things that belong to the devil are unforgiveness, fear, resentment. பிசாசுடைய காரியங்கள் என்ன தெரியுங்களா? மன்னியாமை, பிரிவினைகள், கோபங்கள், இவைகளெல்லாம் பிசாசுடைய காரியங்களாய் இருக்கிறது. Things that belong to God are love, forgiveness, joy, peace. ஆனா கர்த்தருடைய காரியம் என்ன தெரியுங்களா? மன்னித்தல், மறத்தல், அன்பு, நேசம், பாசம், இவை நீடிய சாந்தம், இவைகளெல்லாம் தேவ காரியமாய் இருக்கிறது.
God wants us to be full of the things of God. கர்த்தர் அவருடைய காரியத்திலே நீங்க பரிபூர்ணமாய் இருத்தல் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். When you hear the word of God, the devil will send things your way to try to get you to not trust in God. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது நீங்க தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் இருத்தல் மிக அவசியம். The devil wants to bring fear and anxiety and upsetness to your life. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? பயத்தை அல்லது எதிர்பார்ப்பை அல்லது கோபத்தை, எரிச்சலை, மன்னியாமை இவைகளெல்லாம் கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில நிறுத்துவான். The devil wants you to fuss and complain and be upset about things that are happening. பிசாசானவன் கடந்து உங்களை நேராய் கண்டது வந்து கோபம், நடக்கிறதை குறித்தான கவலை, கோபம், எரிச்சல் இவைகளை உங்க வாழ்க்கையில் அவன் கொண்டு வருவான். But God wants you to be in faith even in the midst of a test and trial. உங்க கஷ்டப்பாடுகளின் மத்தியிலே நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He wants you to meditate and speak the word of God, mutter it out of your mouth all throughout the day. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. I want to give you some meanings of the word strife. இந்த ஸ்ட்ரைப் என்ற அந்த வார்த்தைக்கு சில அர்த்தங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். It means to have conflict or to have a war with words. இந்த ஸ்ட்ரைப் என்ற அந்த வார்த்தை கான்ஃப்ளிக்ட் என்று சொன்னால் ஒருவருக்கு விரோதமாய் வார்த்தை போரை செய்வது. It means to bicker and to quarrel and to complain. அது சண்டையிடுவது, கோபப்படுவது அல்லது குறை சொல்லுவது என்று பொருள் கொள்ளலாம். In the book of Genesis, chapter 13, beginning with verse 7, யாதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால், there was fussing and complaining between the herdsmen of Lot and those of Abram. அங்கே வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. And Abram said to Lot, let us do something so that there is no quarreling and fussing between our different herdsmen. அங்க ஆபிரகாம் உடனே லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் ஏன் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். Abram told Lot, if you go to the left, I will go to the right. If you go to the right, I will go to the left. அங்கே ஆபிரகாம் சொல்கிறார், நீ இடப்புறமாய் போனால் நான் வலப்புறமாய் போகிறேன், நீ வலப்புறமாய் போனால் நான் இடப்புறமாய் போகிறேன் என்றார். Lot chose the very best land for the best crops, but Abraham said that is okay. லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்த்து அவன் மேய்த்த நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் அழகான இடத்தை அவன் பார்க்கிறான். Whatever you and I need to do to get rid of strife, that is what we need to do. கவனிங்க, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆவதற்கு எதை செய்ய வேண்டும், அது எவ்வளவு இழப்பா இருந்தாலும் அதை செய்ய துணிய வேண்டும். Abram was the one that God had made the promises to. பாருங்க, ஆபிரகாமுக்கு தான் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Abram could have said, I'm the one that is supposed to get the best land. ஆபிரகாம் சொல்லியிருக்கிறான், நான் தான் வாக்குத்தத்தம் பெற்றவன், நான் தான் ஊரை விட்டு வந்தவன், நான் தான் முதல் தெரிந்தெடுக்க வேண்டும், நான் தான் நல்ல இடம் எனக்குரியது என்று சொல்லியிருக்கலாம். But Abraham gave Lot the choice. Whatever you want, you can have it, but let's don't have strife with our herdsmen. ஆனா லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன வேணாலும் எடுத்துக்க, ஆனா நம்முடைய வேலைக்காரர்களும் நமக்குள்ளும் பிரிவினைகளும் சண்டைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்க வேண்டாம். So they separated and Lot took the best land, but Abraham said that is okay.
ஆனால் லோத்து நல்ல காரியத்தை அவன் எடுத்துக்கொண்டான். ஆனா ஆபிரகாம் அதை குறித்து குறை பேசல. ஆபிரகாம் சரிப்பா எடுத்துட்டு போவோம் என்று அவன் கடந்து போனான். In the book of Genesis, chapter 13 and verse 14, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமானால், the Bible tells us that after Lot departed, God began to speak to Abram. ஆண்டவர் பார்த்து சொல்கிறாங்க, லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் பேசினார். He told Abram to look north, south, east, and west. உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். He said, all the directions you can see, I'm giving it to you for an inheritance. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து. When you get rid of strife, then it opens the blessings of God to come to you. பாருங்க, இந்த பிரச்சனைகள் வாக்குவாதத்திலே நீங்க விட்டு விலகும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. Abraham didn't try to take the best land. He was willing to do anything to get rid of strife. பாருங்க, ஆபிரகாம் நல்ல இடத்தை தனக்குரியதாய் வைத்துக் கொள்ள அவன் போராடவில்லை. ஆனால் அந்த போராட்டத்தை விட அவன் சமாதானத்தை அதுக்காக எதையும் இழக்க அவன் துணிந்தான். Strife is a very big enemy to the blessings of God. வாக்குவாதம் என்று சொன்னால் அது மிக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய தடையாக அது காணப்படுகிறது. Sometimes you have to let someone else have the better things so that you can get rid of strife. பாருங்க, சிலவங்க நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை அவர்கள் தற்றி பறிக்க வேண்டும் என்று நினைப்பாங்க, தற்றி பறிப்பாங்க. அப்புறம் நமக்கு கோபங்களும் எரிச்சல்களும் வாக்குவாதங்களும் உண்டாகும். But when you get rid of strife, then God will open up his blessings and bless you more than ever. ஆனால் வாக்குவாதங்களை விட்டு நீங்க விலகுவீர்கள்னா நீங்கள் இதுவரைக்கும் பெற்ற ஆசீர்வாதங்களை பார்க்கலும் பல்லாயிரம் மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். There are many different reasons that strife tries to get in. இந்த வாக்குவாதம் நம்மளோட வாழ்க்கையில வருவதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. In the book of Proverbs chapter 10 and verse 12, அப்ப நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says that hatred stirreth up strife. அங்க வசனம் சொல்லு, கசப்பு இந்த வாக்குவாதத்தை பிறப்பிக்கும் என்று வாசிக்க முடியும். In the book of Proverbs chapter 13 and verse 10, அங்க வாசிக்கிறோம், பகை விரோதங்கள் எழும்பும் என்று வாசித்தோம். 13:10 வாசிக்கும் பொழுது it says only by pride cometh strife. அங்க அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். In the book of Proverbs chapter 28 and verse 25, 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள், it says he that is of a proud heart stirreth up strife. அங்க வசனம் இப்படி சொல்கு, பெரு நெஞ்சன் வழக்கை பொலவும் கிரான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Sometimes strife will start in a very tiny small way. சில சமயங்களில் சின்ன விஷயத்திலே இந்த வாக்குவாதம் தொடங்கும். Just like a little drops of water coming through a dam that's holding back the water. பாருங்க, ஒரு பெரிய டேம்ல சின்ன துளி ஓட்டையில தண்ணி வெளியே வருகிறதை போல. We must be watchful when just a little bit of fussing and strife starts. We need to stop it. பாருங்க, சின்ன வேற்றுமை, சின்ன குழப்பம், சின்ன வாக்குவாதம் தொடங்கும் போதே அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். It may just start with a little small bit,
But if we keep going with it, it can get very big. பாருங்க, சின்ன விஷயம்தான் தொடங்குறது. ஆனா அதை நம்ம தொடர்ந்துட்டே இருப்போமானால் அது பெரிய ஒரு இழப்பையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழப்பையும் அது நமக்கு நேரிடும். Normally, arguments and big strife does not start big. It starts with just a few small words of fussing and complaining. பாருங்க, பெரிய பெரிய சண்டைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய வாக்குவாதங்கள் எல்லாம் எப்படி தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கோபம், சின்ன விஷயம், சின்ன வாக்குவாதம், சின்ன இதுல தான் அவைகள் தொடங்குறதை நம்மால் பார்க்க முடியும். The Bible tells us when it is just a little bit that we are to stop it before it gets into a big strife problem. பாருங்க, வேதம் சொல்லுகிறது பெரிய பிரச்சனை வருவதுக்கு சின்ன தொடக்கத்திலே அதை நிறுத்துவது மிக மிக அவசியம். In the book of Proverbs chapter 15 and verse 1, நீதிமொழிகள் 15:1 நீங்கள் வாசிப்பீர்களானால், a soft answer turns away wrath. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும். But grievous words stir up strife. கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். When we put our faith and trust in God, then we must not get into strife. நம்ம தேவனை நம்பிட்டாலே போதும், வாக்குவாதம் பண்ணவே மாட்டோம். We are trusting God to do the impossible, things that we cannot do. நம்ம தேவனை நம்புகிறோம், நாம் செய்ய முடியாத காரியத்தை தேவன் நமக்கு செய்வார் என்று நாம் நம்புகிறோம். Strife usually starts when we are depending on someone else to be the answer to our problem. நம்ம ஏன் இந்த வாக்குவாதம் வருகிறது என்று சொன்னால், நம்முடைய பிரச்சனைக்கு யாரோ ஒருவர் தான் காரணம், அவர்தான் இதற்கு காரணம் என்பது தான் நம்ம பிரச்சனைக்கு வாக்குவாதத்திற்கு காரணமாய் மாறுகிறது. When people are not doing what they should do, the devil wants you to get upset about it. ஜனம் செய்ய வேண்டியதை அவள் செய்யாமல் போகும்போது பிசாசானவன் நாம் சோர்ந்து போக அவன் அதை பயன்படுத்துகிறான். When you feel the anxiety in your heart, you can know that you're putting your trust in the people instead of trusting in God. பாருங்க, ஒரு விதமான எதிர்பார்ப்பு, ஐயோ அவங்க செய்திருக்கலாமே என்று நினைக்கும் போது அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களே தவிர கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வைக்கவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. Sometimes we think we want to have our own rights. We think people cannot do that way to us. பாருங்க, நம்ம சொல்லுவோம், நம்ம நினைப்போம் இப்படி இவங்க எனக்கு செய்திருக்க கூடாது என்று நம்ம சொல்லுவோம். The Bible said about Jesus that you would not hear his voice raised in the streets, or you would not see Jesus in strife. பாருங்க, ஜனங்கள் தேவனை தூஷித்தார்கள். Jesus is our example to follow, to walk in love. பாருங்க, அன்பிலே நடப்பதற்கு இயேசுதான் நமக்கு மிகப்பெரிய மாதிரியா இருக்கிறார். It is the will of God to have the fruits of God in us, love, joy, peace, and long suffering. பாருங்க, தேவன் நம்மில் இருப்பதன் அடையாளமே அன்பு, சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை. இந்த தேவ கனிகள் நமக்குள் வெளிப்படுவதுதான் தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. If you have fussing and complaining and upsetness, then you have something in you that belongs to the devil. பாருங்க, கசப்பு, வைராக்கியம் அல்லது வாக்குவாதம், எரிச்சல் இதெல்லாம் இருந்தா பிசாசின் காரியங்கள் உங்களுக்குள் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இவைகள் எல்லாம். In Ephesians 4:27 it says, give no place to the devil. எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வாசிக்கிறோம். Don't give the devil a foothold or an opening to get into your life. பிசாசானவன் கால் வைப்பதற்கும் பிசாசானவன் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதற்கும் நீங்க ஒரு சின்ன இடம் கூட நீங்க கொடுக்க கூடாது. If you get into fussing and strife,
then as quick as possible, stop it and ask God for forgiveness. பாருங்க, கசப்பு, வைராக்கியம், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்தா இப்பயே நிறுத்துங்க. கர்த்தர் அதுல இருந்து உங்களை விடுதலையாக்க நீங்க தேவனை நோக்கி பாருங்க. God is wanting to do things for you that is impossible. He wants to do great and mighty things for you. கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் விரும்புகிறார். But the devil wants to bring fussing and strife because he knows that will hinder the blessings of God. இந்த கோபம், எரிச்சல்கள், நமக்கு இந்த வாக்குவாதங்கள் இருக்குமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது உங்களை தடை செய்யும். There is nowhere in the Bible that it gives us a right to murmur and complain and be in strife. பாருங்க, வேதத்தில் எந்த இடத்திலும் இந்த கசப்பு, வைராக்கியம், முறுமுறுத்தலின் மூலமாய் நன்மையை பெற்றுக்கொண்டதாய் நம்மால் பார்க்கவே முடியாது. A Christian and a believer in Jesus, strife is something that we cannot afford to have. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக இதை ஒரு காலமும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவே கூடாது. If we are going to believe God and receive His promises and the great things of God, we must get rid of strife. பாருங்க, தேவனை விசுவாசிக்கிறவங்க, தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த வாக்குவாதங்களையும் பிரிவினையும் தூக்கி எறிய வேண்டும். In the book of Proverbs, chapter 17 and verse 14. நீதிமொழிகள் 17:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது it says that strife is like water that first it comes only like a little trickle of water. அங்க சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். It usually starts very small. அங்க சொல்லப்படுது, அது சாதாரணமாய் தொடங்கும் போது அது சின்னதா தாங்க இருக்கும். But if you continue to fuss and complain, it can get into a big argument. ஆனா நம்ம தொடர்ந்து அதை கொண்டு போவோமானால் அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். In the book of Proverbs, chapter 22 and verse 10, 22:10 நீதிமொழிகளில் நாம் வாசிக்கும் பொழுது it says, cast out the scorner and contention and strife will cease. பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் முடியும். Sometimes we have to cast it out of our own self and make ourselves stop fussing and stop complaining. பாருங்க, இது நம்ம சில டைம்ல அந்த துரத்தி விட வேண்டும். அந்த வாது விரோதங்கள் நம் மனமை அழிக்கிறதை நாம் துரத்துவது அவசியம். In the book of Proverbs, chapter 25 and verse 8, 25:8 வாசிப்பீர்களானால் it tells us not to be hasty or in a hurry to strive against others. அங்க சொல்லப்படும், வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்ட புறப்படுத்து வருவான், நீ என்னை செய்யலாம் என்று திகைப்பாயோ என்று வாசிக்கிறோம். The word strive, it means to toss about, or it means to grapple or to wrangle with someone else. பாருங்க, இந்த வாக்குவாதம் என்ற ஏதோ ஒருவரோடு கூட போராடுகிற ஒரு குணம். The Bible tells us it's better to have just a morsel of food to eat than to have a great feast and have strife in it. பாருங்க, சாதாரண உணவே போதும், சண்டையோடு கூட இருக்கிற காரியத்தை பார்க்கலும் சாதாரணமா இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. When we work for God, He wants to do things that's impossible for us to do ourselves. இங்க பாருங்க, தேவனை நம்பினா நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விடுவோம். But if we're going to have faith in God, we cannot have strife because it will hinder our faith. பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு வாக்குவாதம் இருக்காது, ஆனா அந்த வாக்குவாதம் விசுவாசத்தை தடை செய்யும். Just as we have said, as soon
as Lot departed, God gave Abraham all the land everywhere. பாருங்க, லோத்தை விட்டு அவன் விலகின போது சகலத்தின் தேவன் அவனுக்கு கொடுத்தார். In Philippians chapter 2 and verse 3, பிலிப்பியர் 2:3 வாசிப்பீர்களானால், it says, let nothing be done through strife. அங்க வசனம் எந்த வாக்குவாதத்தோடு கூட நாம் எதையும் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. Some people want to work for God very much and they think they have to have strife in order to accomplish it. இன்னைக்கு சிலரை ஜெயிப்பதற்கு வாக்குவாதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். But the Bible says, let nothing be done through strife. ஆனா இங்க வேதம் ஒன்றையும் அதனாலாவது செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. In the book of 1 Corinthians chapter 3 and verse 3, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it says, you are yet carnal because you still have strife and envy amongst you. அங்க வேத வசனம் பொறாமையும் வாக்குவாதம் போதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். To be carnal does not always mean you are committing big sins. பாருங்க, இந்த பொறாமை இந்த வாக்குவாதம் என்று சொன்னா நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லை என்று நாம் நினைப்போம். To be carnal means that you are looking at what you can see and hear with your natural senses. இங்கே நீங்க மாம்சத்துக்குரியவர் என்றால் பெரிய பாவம் இல்லை என்று நினைப்போம். ஆனா இந்த மாம்சத்துக்குரிய சிந்தை என்னன்னா நம்ம உணர்வின் அடிப்படையில் செயல்படுகிறதாகிறது. And yes, it is important for us to look at what we see and what we hear. That is important. பாருங்க, நம்ம எதை பார்க்கிறோம் எதை செய்கிறோம் அது ரொம்ப முக்கியம்தான். But to receive the things of God, we must see by the eye of faith the promises of God. ஆனா இதை பார்க்கலும் விசுவாசத்தினால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்பது மிக முக்கியம். For our faith to work, we must get rid of strife. ஆனா நம்முடைய விசுவாசம் கிரியை செய்ய வாதத்தை விட வேண்டும். Many times people are praying and fasting and reading the Bible, seeking God, but then when something happens, they get into a fuss and an argument. பாருங்க, நல்லா பைபிள் படிக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க, ஆனா பிரச்சனை வந்தா சண்டை போடுவதும் கசப்பை வைத்துக் கொள்வதும் போராடுவதும் அவங்களோட பிரதானமா இருக்கிறது. The fussing and arguing will shipwreck the faith from working. ஆனால் இந்த சண்டை இந்த காரியங்கள் இந்த வாக்குவாதங்கள் தேவனுடைய விசுவாசத்தை அது கெடுக்கிறது. Fussing and arguing and strife is something that a believer cannot afford to have. பாருங்க, இந்த கோபங்கள் வைராக்கியங்கள் கசப்புகள் வாக்குவாதங்கள் இது தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாத ஒரு காரியம். When it comes like a little trickle of water in a dam, stop it as quickly as possible. பாருங்க, ஒரு சின்ன மதுகுகளில் உலவுகிற ஒரு தண்ணீரை போல இது தொடங்கும் பொழுது இதை முற்றுப்புள்ளி வைப்பது மிக மிக அவசியம். As we've already said, it is better to have a morsel of bread than a great feast if you have to have strife with the feast. பாருங்க, ஒரு சில துள்ளி அப்பமே நமக்கு போதும். சண்டைக்காரியோடு கூட வாழ்வதை போல வாக்குவாதத்தோட பெரிய விருந்தில் இருப்பதை பார்க்கலும் மேல் வீட்டில் இருப்பதை பார்க்கலும் சிறு சிறு ஆகாரம் சிறு வாழ்க்கை நமக்கு போதுமானதா இருக்கிறது. Getting rid of strife will open the doors for victory from God. பாருங்க, இந்த கசப்பை விட்டு விலகினாலே தேவ ஆசீர்வாதம் நமக்குள் வந்துவிடும். We are not only to be hearers of the word of God, but we're to be doers of the word. நாம் தேவனுடைய வாக்குவாதத்தை கேட்கிறவளாய் அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவளாய் நாம் இருக்கிறோம். If we're doers of the word, when the storms and the floods come, then we will still have the victory. தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படும் போது பிரச்சனைகள் வரும்போது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் நம் நிலையில் இருப்போம். God loves you and he is wanting to pour out his blessings upon you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் மேல் தேவன் நிறைவேற்றுவாராக. But we must wash ourselves spiritually with the washing of the water by the word. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னும் வார்த்தையினால் அனுதினமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது. Yes, we want to work hard for God. உண்மைதான், தேவனை நம்மில் நிலைநிறுத்துவதற்கு நாம் மிகவும் ஒரு வேலை செய்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது. But we are going to depend on God to do the great things and not upon our ability. ஆனால் கர்த்தரை நம்பி செயல்பட போகிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். I want you to pray this prayer after me to receive Jesus as Savior. நீங்க தயவு செய்து இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். I believe that Jesus Christ is the Son of God. சர்வ வல்லவராம் இயேசுவானவர் அவர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross and shed his blood to pay for my sin. சர்வ வல்லவராம் இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில மரித்து எனக்காக உம்முடைய சகேட சொட்டு இரத்தத்தையும் சிந்தினீர். அதன் மூலமாய் என் பாவங்களை நீர் கழுவினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and is alive today. இயேசுவே, நீர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் என்றும் நீர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறீர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். Right now, I receive Jesus as my Lord and Savior. ஏசப்பா, உம்மை நான் என் சொந்த இரட்சகராகும் என் தேவனுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். I believe I am born again. ஏசப்பா, நீர் என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றினதுக்காய் நன்றி. Get into a good Bible-believing church and get a good Bible and read the Bible and find a good church to grow and serve Jesus. ஆமென். அன்புக்குரியவர்களே, நல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிற அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை உண்மையாய் பேசுகிற நல்ல ஒரு ஆலயத்தை தெரிந்தெடுத்து நீங்க அந்த ஆலயத்திற்கு போங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.